Hello students, welcome to HIBA Max. 10th standard Max oda first unit test question paper இது July 2024 ஓடது. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் சரி, மிட் டேர்ம் டெஸ்ட் இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, எந்தெந்த எக்ஸசைஸ்ல இருந்துலாம் அவங்க நமக்கு கொஷின்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, டியூஷன் எதுவும் அனுப்பலைன்னா இந்த கொஷின் பேப்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுத வச்சு செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுத வைக்கும் போது அவங்க மார்க் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஹிபா மேக்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் அந்த கோர்ஸ் வாங்கிட்டாங்க. இயர்லி வெறும் 500 rupees மட்டும்தான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். கரெக்ஷன் மட்டும் நீங்களாக செய்ய போகிறீங்க, மற்றபடி கொஷின் பேப்பர் ஆன்சருமே நாங்களே கொடுத்துடுவோம். இந்த கோர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ யூனிட் டெஸ்ட் 1ஓட கொஷின் பேப்பர் பார்த்துலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். If n of a cross b is equal to 6 and a is equal to 1,3, then n of b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n of a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு n of b ஈஸியாக டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின், if the ordered pair a plus 2,4 and 5,2a plus b are ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே ஈக்குவல், then a, b என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Third one, if f of x is equal to 2x square and g of x is equal to 1/3x, then f of g is. So நம்ம 2 marks sum solve பண்ற மாதிரி தான். அடுத்த fourth question, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is. m ஓட value என்னன்னு கேக்குறாங்க. Next question, fifth one, given f1 is equal to 1, f2 3 and fn is equal to fn minus 1 plus fn minus 2, then f5 is. So 2.4 exerciseல a1 a2 ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி f1 f2 கொடுத்துருக்காங்க. Sixth question, 7 power 4k is congruent to dash modulo 100, 2.3 exercise. Next seventh question, in triangle LMN, angle L வந்து 60, angle M வந்து 50 degree. If triangle LMN is similar to triangle PQR, then the value of angle R is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Next 2 mark question, any 5. 14th question compulsory சொல்லியிருக்காங்க. First question A கொடுத்துட்டாங்க, B x is a prime number less than 10, so 2 3 5 7 எழுதிட்டு A cross B, B cross A கண்டுபிடிக்கணும், ஈஸி தான். அடுத்த லேட் f of x is equal to 2x plus 5. If x is not equal to 0, then find the value of f of x plus 2 minus f of 2 divided by x. Easy-ஆன question. 10th one, find the first 4 terms of the sequences whose nth term is given by an is equal to 2n square minus 6. nth term கொடுத்துட்டாங்க, இப்போ n இருக்கிற இடத்துல 1 2 3 4 substitute பண்ண போதும். 11th question, if 1 3 8 2 4 is equal to 2 power a into 3 power b, then find a and b. So prime factorization கண்டுபிடிச்சிட்டு எத்தனை வாட்டி 2 வருது எத்தனை வாட்டி 3 வருதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதுனா போதும். அடுத்து 12th one, solve 5x congruent to 4 modulo 6. So இது exercise 2.3 இல்லையா, சால்வ் பண்ணிடலாம். 13th one, find all the positive integer when divided by 3 leaves a remainder 2. ஃபர்ஸ்ட் சம்மே நினைக்கிறேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 14th one is 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number, justify your answer. எக்ஸாம்பிள் சம் நினைக்கிறேன், கம்பல்சரி அது, சரிங்களா? செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த தேர்ட் ரோம் லெட்டர் 5 மார்க், 20 வந்து கம்பல்சரியா. 15th one ஈஸி பாருங்க, ஏயோட வேல்யூ x is an element of whole number, so x is less than 2 னா 0 and 1. b ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர், 1 ஈக்குவல் இல்லை, ஸோ 2 3 and 4. வேல்யூ 3 and 5 கொடுத்துட்டு வெரிஃபை தட் a cross b union c is equal to a cross b union a cross c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 16th one, if 16th question, let f is a function a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2 4 6 10 12 and b is equal to 0 1 2 3 4 5 and 9. ஸோ ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிக்கணும், டேபிள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப். கிளியரா?
7th question வந்து HCF of 396, 504, 636. First ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க, அதை வச்சு third நம்பருக்கு நம்ம செய்வோம். 18th question, find the number of integer solutions of 3x congruent to 1 mod 15. So 2.3xs கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அது சாய்ஸ்ல விட்டுறலாம், பட் மற்றதெல்லாம் தரவு பண்ணணும். 19th question, find A8 and A15 whose nth term is an. n square minus 1 divided by n plus 3, where n is even. கீழே வந்து n square divided by 2n plus 1. n is odd. n even on the first function, odd on the second function. 20th question, find the value of p1, p2, p3, p4 and x1, x2, x3, x4 if p1, x1, p2, x2, p3, x3, p4, x4 is equal to 1, 1, 3, 4, 0, 0, where p1, p2, p3, p4 are prime numbers in ascending order. அது ரொம்ப முக்கியம். ascending orderல நம்ம எழுதணும். x1, x2, x3, x4 வந்து integers ன்னு சொல்றாங்க. 21st question பாருங்க, f of x 2x plus 3, g of x 1 minus 2x and h of x வந்து 3x. Prove that f of g of h is equal to f of g of h. So ரொம்ப முக்கியமான question. f of g of h இப்படி வர்றது மொத்தம் வந்து ஒரு 6 question இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் எக்ஸைடோட சேர்த்தா 8 question. இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு question வந்து உங்களுக்கு எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணலாம். அப்புறம் 8 mark question. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3/5 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 3/5 is less than 1 கொடுத்துருக்காங்க. 23 வந்து construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 5/6 of the corresponding sides of the triangle ABC. Scale factor வந்து 6/5 greater than 1. So scale factor வச்சு கரெக்டாக டிவைட் பண்ணிட்டு, அண்ட் இதில் தப்பு என்ன பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமான்ற ஒரு டவுட். கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும், அண்ட் மார்க்கிங் நிறைய பேர் பண்ண மாட்டிருக்கீங்க. வரைஞ்சிட்டு ஏபி அந்த P1 P2 அந்த பாயிண்டே செய்ய மாட்டிருக்கீங்க. அது எல்லாமே செய்யணும். கம்ப்ளீட்டாக எழுதினாதான் 8 மார்க்கு. சரிங்களா? நான் அட்டென்ட் பண்ணிட்டேன், நான் இதை ஏதோ எழுதி வச்சிருக்கேன், அப்போ எனக்கு 8 மார்க் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எப்போவுமே எழுதுறது ப்ரொசீஜராக எழுதி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எழுதும் போதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 மார்க் சம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா கிவன் கண்டிப்பாக எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இந்த 3 விஷயமும் நீங்கள் எழுதிட்டு சால்வ் பண்ண டைரெக்டாக எழுதக்கூடாது. ஸோ வீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போதே இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து கவனமாக பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின் எழுதுனா கூட கிவன் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்னன்னு தனியாக எடுத்து எழுதுங்க. கண்டிப்பாக அதை செய்யணும். இப்போ 17th கொஸ்டினில் HCF கேட்குறாங்கன்னா லாஸ்ட்டாக the HCF of 396, 504, 636 இஸ் எவ்வளோ அது எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போவே நீங்கள் பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. சரிங்களா? அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மார்க்ஸ் 1.5 hours அப்படின்னா நீங்கள் வீட்டில் எழுதும் போதும் இதே மாதிரி டைமர் செட் பண்ணிவிட்டு 1.5 hourக்குள்ளே முடிக்க முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. 2 இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் புக் இன்சைட் வரும். அதுக்கும் ட்ரை தீஸ் ப்ராக்ரஸ் செக்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதையுமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி போன வருஷத்துக்கே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் Day 1 Day 2லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அதே தான் இந்த வாட்டியும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டு போடுறேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும், நீங்களும் அதை பார்த்துக்கலாம். சரி, அந்த 10th ஸ்டாண்டர்டோட அந்த டெஸ்ட் சீரியஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணாலும் போதும். அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸுமே போயிட்டு இருக்கு, மார்னிங் 5:30 to 6:30. அதோட ப்ரொசீஜர் என்னன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.